ஹலோ டு ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் யாரெல்லாம் கொடுக்கலாம், பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து யாரெல்லாம் அப்டேட் பண்ணலாம், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் கொடுக்க முடியலைன்னா என்ன செய்யணும், தப்பாக வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுத்தவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்க போகிறோம். வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுக்க சொல்லி ஆல்ரெடி நம்ம எல்லோரும் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். திங்கள் நைட் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம செவ்வாய் புதன் வியாழன் இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எல்லோரும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுக்குறது யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, 2025 ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஓல்டு மெம்பர்ஸ் மட்டும்தான் இப்போ கொடுக்க சொல்லியிருக்க இந்த வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும். நியூ மெம்பர்ஸ் யாரும் ட்ரை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நியூ மெம்பர்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நமக்கு பேக்கெட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஏற்படும். அதனால் ஓல்டு மெம்பர்ஸ் மட்டும்தான் வித்ட்ராவல் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஓல்டு மெம்பர்ஸ் மட்டும் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தேவையில்லாத பட்சத்தில் கொடுக்க வேண்டாம். அப்டேட் பண்ண விருப்பம் இருக்கவங்க மட்டும் பண்ணுங்கள், பண்ண தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போதும் ஒரு சில இஷ்யூஸ் நடக்கிற மாதிரி மெயில்ஸ் வரலாம். அதாவது ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது தப்பாக கொடுத்துட்டோம், ஃபுல் அமௌண்ட்டையும் நாங்கள் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில மெசேஜஸ் வந்து ஒரு சில இமெயில்ஸ் வருதான். ஸோ அதை வச்சு ரெக்வெஸ்ட் வந்து தப்பாக கொடுத்தவங்க அமௌண்ட் வந்து இப்போ 2000 அப்படிங்கிற இடத்துல ஒரு 20 அது 200 மட்டும் சென்ட் பண்ணிட்டோம் தெரியாமல், இல்லை ஃபுல் அமௌண்ட்டையும் அப்படியே வாலெட்லேருந்து ரெக்வெஸ்ட் கொடுக்காம விட்டோம் அப்படிங்கிற மாதிரியான யூசேஜஸ் உள்ளவங்க மட்டும் மறுபடியும் இன்றைக்கி மதியம், அதாவது தேர்ஸ்டே மதியம் 2 மணிக்கு மேலேருந்து அந்த ரெக்வெஸ்ட் வந்து கேன்சல் கொடுத்துருவோம். அவங்களுக்கு வந்து அப்ளிகேட் வாலெட்டில் வந்து எப்பவும் போல் அமௌண்ட் இருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த மெயில் பண்ணியிருந்தாங்களோ, இந்த மாதிரி அமௌண்ட்டு தப்பாக கொடுத்துட்டோம், இல்லை அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சுட்டு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் நாங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை தப்பாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான தப்பு பண்ணவங்க மட்டும், மிஸ்டேக் பண்ணவங்க மட்டும் இந்த 2 மணிலேருந்து இன்றைக்கி நைட்டு தேர்ஸ்டே நைட்டு 12 மணி வரைக்கும் 2 மணிக்கு மேலே அஃபீஷியலாக கேன்சல் கொடுத்துருவாங்க உங்கள் ரெக்வெஸ்ட்டை. நீங்கள் வந்து அதாவது இமெயில் பண்ணி சொல்லியிருக்கவங்களுக்கு மட்டும் ரெக்வெஸ்ட் வந்து கேன்சல் கொடுத்துருவாங்க. மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல் அமௌண்ட்டையும் கண்டிப்பாக ரெக்வெஸ்ட் கொடுத்து எடுத்துடுங்க. ஏன்னா 0 பண்ணணும், வேலட் வந்து 0 பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெக்வெஸ்ட்டே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணி அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் நேற்று நைட்டு கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வயசு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். அதாவது நேற்று புதன் நைட் வந்து 11:30க்கு மேலே வந்திருக்க வாய்ஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். இந்த வீடியோஸ் பார்க்குறத விட நோட்டீஸ் போர்டில் அந்த அப்டேட் பார்க்குறது இன்னும் பெஸ்ட்டு. ஒரு சில பேருக்கு பேங்க் டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி யூசஸ் வர மாதிரி மெயில்ஸ்லாம் வந்துருந்ததுதான். ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து உங்களால் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னா வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அப்ளிகேட் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் ₹1 கூட இல்லாமல் ஃபுல் அமௌண்ட்டையுமே மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எதுவுமே செய்ய முடியாதான், 0 ஆக்கிறதுக்காக தான் இப்போது நம்ம இந்த ரெக்வெஸ்ட்டே கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் ஃபுல் அமௌண்ட்டையுமே ரெக்வெஸ்ட் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து SDOEVM@gmail.com நம்ம அஃபீஷியல் இமெயில் ஐடியில் அதுக்கு வந்து நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்த அமௌண்ட்டு, அப்புறம் நமக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி, இப்போ நம்ம புதுசாக கொடுத்துருக்க இந்த பேங்க் டீட்டெயில்ஸோட பேன் கார்டு அட்டாச் பண்ணியிருக்கணும். பேன் கார்டு எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மேட்சான பேன் கார்டு தான் கொடுக்கணும். அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் பேன் கார்டு ஹோல்டர் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் பேங்கோட பிரான்ச் நேமு எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி
நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்க அந்த அமௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணி என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி ஒரு இமெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அந்த இமெயிலும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம், இப்போ ரெக்வெஸ்ட்டை கொடுத்து முடிச்சுட்டு 10 டேஸ்க்கு அப்புறம் தான். ஏன்னா இப்போ பேக்கெண்டில் எந்த ஒர்க் போயிட்டுருக்கனால கொஞ்சம் பிஸியாக இருக்கும். உங்கள் மெயில்ஸ் வந்து நம்ம தனியாக கவனிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மெயில்ஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அமௌண்ட் கிரெடிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த புதுசாக நீங்கள் கொடுத்துருக்க இந்த பேங்க் அப்டேட்டு டீட்டெயில்ஸோட கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லியிருக்க எல்லாமே ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டாக இருக்கட்டும், பேங்க் அப்டேட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ரெண்டுமே ஓல்டு மெம்பர்ஸ் மட்டும்தான். இதோட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட்டு கொடுக்கும்போது 0 வேலட் பண்ணாமல் வேலெட்டில் வந்து அமௌண்ட்டை கொஞ்சம் வச்சுட்டு கொடுத்துட்டோம். அந்த மாதிரி தப்பாக அமௌண்ட்டு டைப் பண்ணி ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த 2 மணி தேர்ஸ்டே 2 மணிலேருந்து அவங்க பழைய ரெக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ரெக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி வேலெட் வந்து 0 பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேத்துக்கு தான் இன்றைக்கி நைட்டு தேர்ஸ்டே நைட் 12 மணி வரைக்கும் ரெக்வெஸ்ட் கொடுக்குறது. தப்பாக ரெக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு 2 மணிலேருந்து மறுபடியும் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்டேட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து ரெக்வெஸ்ட்டை கொடுத்து முடிச்சுட்டு svotevm@gmail.comக்கு மெயிலில் வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் 10 டேஸ்க்கு அப்புறம். யாரெல்லாம் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும், பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஓல்டு மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்ட்லேயும் நேற்று நைட்டு 12:30க்கு மேலே வந்த மெசேஜஸையும் சங்கர் சார் வாய்ஸ் மெசேஜையும் கேளுங்க. இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். தேங்க்ஸ் டு ஆல்.